மனிதன் ஒரு மரத்தை உடிச எடுத்து ஒரு சிலையை உருவாக்கி கடவுள் என்று சொல்லுகிறான், அதை எல்லாம் வணங்குறாங்க. மனிதன் கல்லை எடுத்து அதை செதுக்கி ஒரு உருவமா செய்கிறான், அதை எல்லாம் வணங்குறாங்க. மனிதன் ஒரு புகைப்படத்தை பெயிண்ட் எடுத்து பண்ணி அது புகைப்படத்தை வரைந்தது கடவுள் என்று சொல்லுகிறான், அதை எல்லாம் வணங்குறாங்க. உலகத்தை படைத்த தேவன் உருவாக்கின சிருஷ்டிகள்ல இருந்து வந்த மனுஷன் உருவாக்கின அந்த உருவங்களை மனிதர்கள் வணங்குறாங்க. ஆனா உருவாக்கின தேவனை அல்லேலூயா, பிரைஸ் லார்ட். இயேசு உயிரோட இருக்கிறார். நீ கர்த்தருக்கு உண்மையா பரிசுத்தமா நம்ம கூடவே தங்கி இருக்கிறார். இன்னைக்கு நான் பேச போகிற காரியம் சில பேருக்கு கோபம் வரலாம், சில பேருக்கு ஏற்றுக்கொள்ளாத மாதிரி இருக்கலாம். ஆனா சத்தியத்தை சத்தியமா பேசதான் கர்த்தர் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஆண்டவர் எதுக்காக நம்மளை தேர்ந்தெடுத்தா தெரியுமா? பைபிள்ல இருக்கிற வார்த்தையை சத்தியத்தை சத்தியம் பிரகாரம் பேசணுன்றதுக்காக கர்த்தர் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் செய்கிற ஒரு தவறை பத்தி நான் பேச போகிறேன். என்ன தவறு செய்கிறாங்கன்னாக்கா, குழந்தை இயேசு. ஆமென். என்ன சொல்றாங்கன்னா, குழந்தை இயேசு சிலுவையில தொங்கப்பட்ட ஒரு உருவத்துக்கு அந்த காலுக்கு போய் முத்தம் கொடுக்கிறது, ஸ்டாச்சுஸை வணங்குறது, இது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம். இது அல்லேலூயா, இயேசுக்கு பிரியமில்லாத காரியம். இது அது பண்றது கர்த்தருக்கு ரொம்ப ரொம்ப எரிச்சல் உண்டாக்கும், கோபம் உண்டாக்கும், ஆண்டவருக்கு கோபம் உண்டாக்கும். எக்ஸாம்பிள், உங்களுக்கு எல்லாருக்குமே இதை பார்க்கிற உனக்கு உங்க வீட்டில் ஒரு சின்ன குழந்தை இருக்குதா? உங்க வீட்டில் இருக்கிற சின்ன குழந்தைக்கு ஒரு 3 வயசு இருக்கட்டும், ஒரு 3 வயசு இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அந்த சின்ன குழந்தை நல்லா நீ கொஞ்சிற, அந்த குழந்தைகிட்ட விளையாடுற, முத்தம் கொடுக்குற, குழந்தை நல்லா பேசுற. சரி, ஒரு 10 வருஷம் கழிச்சு அந்த குழந்தை பெருசாகுது. பெருசாகிட்ட பிறகு அந்த குழந்தைக்கு 13 வயசு இருக்கும். 13 வயசு ஆயிட்ட பிறகு அந்த 13 வயசா வளர்ந்துருக்கிற அந்த குழந்தைகிட்ட போயிட்டு, எனக்கு நீ வேணாம், எனக்கு 3 வயசா தான் நீ வேணும், எனக்கு நீ இவ்வளவு பெருசா இருக்கிறது பிடிக்கல, நீ 3 வயசா மீண்டும் வந்து சின்னதாயிட்டு வான்னு சொன்னாக்கா, அது நல்லா யோசிச்சு பாருங்க, அது தப்பா கரெக்டா? புரியுது இல்லையா? அல்லேலூயா. லூக்கா எழுதின புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிப்போம். 2ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் அப்படி நம்ம லூக்கால வாசிச்சு கொண்டே போனாக்கா தெளிவா தெரியுது, இயேசு கிறிஸ்துவ பிறப்பை பத்தி சொல்லி இருக்கிறாங்க. அந்த வசனத்தை படிச்சுட்டு போனாக்கா இயேசு கிறிஸ்து குழந்தையா இருக்கிறார். ஆமீன், ஒத்துக்கிற ஏசப்பா. அல்லேலூயா. அப்படியே நம்ம பார்த்துக்கினே போனோம்னாக்கா லூக்கா எழுதின புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரத்துல 40ஆம் வசனத்தை படிச்சுட்டு போனோம்னாக்கா இயேசு கிறிஸ்துக்கு 12 வயசா இருக்குது. 12 வயசுல அவர் பாருங்க, பைபிள் நல்லா ஆராய்ந்து பார்த்து பைபிள் நல்லா அறிஞ்ச அப்படியாப்பட்ட ஞானிகளுக்கு புத்தி சொல்லி கொடுக்குற அளவுக்கு அந்த 12 வயசுல ஆண்டவர் அவ்வளவு ஞானமா இருக்கிறார். இயேசு கிறிஸ்து கை தட்டுங்க. அல்லேலூயா. நம்ம இயேசு கிறிஸ்து 12 வயசுலயே பெரிய பெரிய ஞானிகளுக்கு புத்தி சொல்லி கொடுத்த தேவனா இருக்கிறார். அவர் குழந்தையா இருந்தார். 2வது லூக்கா எழுதின புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரத்துல 40ஆம் வசனத்துல அவருக்கு 12 வயசா இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணார் ஆண்டவர்? அதுக்கப்புறம் அவங்க அப்பா கூட சேர்ந்து வேலை செஞ்சுக்கின்னு 30 வயசு வரைக்கும் கர்த்தர் வேலை செஞ்சுட்டு இருந்தார். கரெக்டா 30வது வயசுல இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்து, ஞானஸ்தானம் நடக்கும்போது வானங்கள் திறக்கப்பட்டு தேவ ஆவியானவர் புறா போல இறங்கி ஆவியானவராய் இறங்கினார். அப்ப ஆண்டவர் உலகத்தை படைத்த தேவன் சொல்லுகிற வார்த்தை, இவன் என்னுடைய நேசகுமாரன். ஆமென் சொல்றாரு இல்லையா? குழந்தையா இருந்தாரு, அப்புறமா 12 வயசு ஆச்சு. அதுக்கப்புறம் அவங்க அப்பாக்கு வேலை செஞ்சு கொண்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் ஊழியத்துக்கு ரெடி ஆகுறாரு. 40 நாள் ஃபாஸ்டிங் இருந்து எல்லா விதமான வரங்களை பெற்றுக் கொள்கிறார். இயேசு கிறிஸ்து அவர் ஒரு கடவுளா இருக்கிறார். பூமியில வாழும்போது 100% கடவுளா இருந்தாரு, 100% மனுஷனா இருந்தாரு. அவர் நினைச்சிருந்தாக்கா அப்படியே வல்லமையால அவர் யூஸ் பண்ணிருக்க முடியும். ஆனா அவரு வல்லமை அப்படி யூஸ் பண்ணல. ஃபாஸ்டிங் இருக்க சொல்லி கொடுத்தாரு நம்மளுக்கு. ஃபாஸ்டிங் இருந்து 40 நாள் தண்ணி கூட குடிக்காம, உணவு சாப்பிடாம 40 நாள் வனாந்திரத்துல இருந்து அந்த 40 நாள் கரெக்டா ஃபாஸ்டிங் முடிச்சார். முடிக்கும் போது பிசாசுல உபத்திரங்கள் வருது. அந்த உபத்திரங்களை ஜெயிச்சாரு. ஜெயிச்சவருக்கு வரங்களை பெற்றுக்கொண்டார். எதுக்கு இயேசு கிறிஸ்து ஃபாஸ்டிங் இருக்கணும் தெரியுமா? இயேசு கிறிஸ்து எதுக்காக ஃபாஸ்டிங் இருந்தாருனாக்கா, அவர் நம்மளுக்கு ஒரு உதாரணமா வாழ்ந்து காட்டினாரு. இப்படித்தான் இருக்கணும். ஃபாஸ்டிங் இந்த தேவ வல்லமைகளை பெற்றுக்கொள்ளணும், ஃபாஸ்டிங் இந்த தேவ அக்கினியை பெற்றுக்கொள்ளணும், தேவனுக்காக வைராகமா வாழணுன்றதுக்காக அவர் நம்மளுக்கு ஒவ்வொரு காரியத்தையும் இயேசு கிறிஸ்து ஒரு எக்ஸாம்பிளா வாழ்ந்து காட்டினார். இந்த பூமியில இயேசு கிறிஸ்து பிறந்து அவர் 33 வருஷம் வாழ்ந்தாரு. அந்த 33 வருஷம் அவருடைய ஹிஸ்டரி தான் நம்ம
கத்துக்க வேண்டிய ஒரு பெரிய லெசன் அது. அவர் வாழ்ந்திருந்தாலும் நம்ம பார்த்து நம்ம கத்துக்கணுன்றதுக்காக வாழ்ந்தாரு. ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்தோம்னாக்கா ஒரு மனுஷன் இப்படித்தான் வாழணும்ன்றத இயேசு கிறிஸ்துவிட்ட நம்ம கத்துக்கலாம். இயேசு கிறிஸ்துவுக்கு லூக்கா எழுதின புஸ்தகத்துல நீங்க படிக்கும் போது 3ஆம் அதிகாரம் 21, 22 படிச்சுன்னு போனாக்கா அவருக்கு 30 வயசு ஆகுறது. குழந்தையா பார்த்தோம், 12 வயசா பார்த்தோம், 30 வயசு பார்த்தோம், வளர்ந்துட்டாரு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேருக்கு தெரியாத விஷயம், இன்னுமா குழந்தை மாதிரி ஒரு உருவத்தை எடுத்துட்டு வந்து குழந்தை இயேசு வணங்குறது அது தவறான காரியம். கர்த்தருக்கு கண்டிப்பா பிடிக்காது. இயேசுவுக்கு எந்த ஸ்வரூபத்தையும் வணங்குறது பிடிக்காது. ஆண்டவருக்கு எதுக்காக வணங்கணும்? எந்த ஸ்வரூபத்திலும் கர்த்தர் இல்ல, எந்த புகைப்படத்திலும் கர்த்தர் இல்ல, எந்த ஸ்டாச்சுஸ்லும் கர்த்தர் இல்ல. எந்த கோயில போயிட்டு அந்த ஸ்டாச்சுவை பார்த்து நம்ம கும்பிடக்கூடாது, வணங்கக்கூடாது. இயேசு கிறிஸ்துவே சொல்லி இருக்கிறார். ஆமென். நிறைய பேர் செய்கிற தவறு அதுதான். இன்னமும் ஸ்டாச்சுஸ் வணங்கி கொண்டு ஆண்டவர்களோட கோபத்துக்கு ஆளாய் கொண்டு இருக்கிறாங்க. ஒரு வீடியோ பார்த்தேன் அமெரிக்கால, சரியா ஞாபகம் ஏதோ ஒரு வெளிநாட்டுல தான் பார்த்தேன். ஒரு ஸ்டாச்சுஸ் தூக்கி வந்துங்கிறாங்க, ஒரு பெரிய கோயில்ல தூக்கி வந்து இருக்கிறாங்க. தூக்கி வரும்போது 4 பேர் தூக்கி வந்து இருக்கிறாங்க. அன்னைக்கு ஏதோ ஒரு ஜெபக்கூட்டம் அங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தூக்கி வந்து இருக்கும் போது ஒரு கயிறு இடிச்சு அந்த ஸ்டாச்சு கீழே விழுந்து தலை உடைஞ்சு போயிடுது, கை உடைஞ்சு போயிடுது. அதை எங்க போட்டாங்க சொல்லுங்க பார்க்கலாம்? ஒடிஞ்சு போயிட்டா அது கடவுள் இல்ல. ஒடிஞ்சு போயிட்ட தூக்கி போய் அதை சைடுல போடுறாங்க. ஹல்லேலூயா. ஆதியாகமம் முதல் வசனத்தை வாசிச்சு பாருங்க. எல்லாவற்றையும் உருவாக்குகிறவர் என் கர்த்தாதி கர்த்தனாகிய யெகோவா தேவனாகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் உருவாக்குறார். எல்லாத்தையும் சிருஷ்டித்தார். மனிதர்களை உருவாக்கினார், மிருகங்களை உருவாக்கினார், புழு பூச்சிகளை உருவாக்கினார், செடி கொடிகளை உருவாக்கினார், மலைகளை உருவாக்கினார், காற்றை உருவாக்கினார், சகலத்தையும் உருவாக்கினார், தேவதூதர்களை உருவாக்கினார். அல்லேலூயா. தன் சாயலில் ஒரு இயேசு கிறிஸ்துவை உருவாக்கினார். எல்லாவற்றையும் தேவன் உருவாக்கினார். ஆனா ஒரு இடத்துல கூட மனிதன் கடவுளை உருவாக்கினான் என்று எழுதப்படல. இன்னைக்கு அதுதான் நடந்து கொண்டிருக்குது. மனிதன் ஒரு மரத்தை உட்பீச எடுத்து ஒரு சிலையை உருவாக்கி கடவுள் என்று சொல்லுகிறான். அதை எல்லாம் வணங்குறாங்க. மனிதன் கல்லை எடுத்து அதை செதுக்கி ஒரு உருவமா செய்கிறான். அதை எல்லாம் வணங்குறாங்க. மனிதன் ஒரு புகைப்படத்தை பெயிண்ட் எடுத்து பண்ணி அது புகைப்படத்தை வரைந்தது கடவுள் என்று சொல்லுகிறான். அதை எல்லாம் வணங்குறாங்க. உலகத்தை படைத்த தேவன் உருவாக்கின சிருஷ்டிகள்ல இருந்து வந்த மனுஷன் உருவாக்கின அந்த உருவங்களை மனிதர்கள் வணங்குறாங்க. ஆனா உருவாக்கின தேவனை வணங்க மறந்து போயிடுறாங்க. அல்லேலூயா. என் இயேசு உயிரோட இருக்கிறார். யாத்ராகமம் 20ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் படிச்சா தெரியுது. எந்த விக்கிரகத்தையும் கர்த்தர் இல்ல, எந்த சிலைகளிலும் கர்த்தர் இல்ல. ஆண்டவரோட கோபத்துக்கு ஆளாக கூடாது. இன்னைக்கே விட்டுடுங்க. அந்த காரியத்தை செஞ்சு கொண்டு இருக்கிறீங்களா? மனிதன் கையில உருவாக்கின எந்த ஒரு உருவத்தையும், எந்த ஒரு சொரூபத்தையும், எந்த ஒரு சிலைகளும், எந்த ஒரு புகைப்படங்களும் எதுவுமே வணங்கக்கூடாது. என் பரலோக தேவனுக்கு அது அருவருப்பான காரியம். என் ஆபிரகாமின் தேவனுக்கு அது பிடிக்காத காரியம். தேவனுக்கு எரிச்சல் மூட்டுகிற காரியம் அது. இத்தனை வருஷமா கிறிஸ்தவங்களா இருக்கிறது முக்கியம் இல்ல, கிறிஸ்தவங்களா இருக்கிறது முக்கியம் இல்ல. எப்படி வாழணும் இயேசுக்காக? பைபிள்ல இருக்கிற வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு வாழணும். ஆண்டவருக்கு இந்த காரியம் பிடிக்கல செய்யக்கூடாது. ஆண்டவருக்கு இப்படிதான் இருக்கணும். இன்னும் எத்தனை காலம் பண்ணுவோம்? மனிதன் உருவாக்கினதை வணங்கி கொண்டு எத்தனை காலம் இருக்க போறோம்? கடைசியா சொல்றேன், மனிதன் உருவாக்கினவை கடவுள் ஆகாது. உலகத்தை படைத்த தேவன் தான் நம்மளை உருவாக்க முடியும். இன்னைக்கு என் பரிசுத்த ஆவியான தேவன் உங்களோடு பேசியிருக்கிறது உண்மை என்றால் இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு மாற்றம் உண்டாகட்டும். இன்னைக்கே விட்டுடுங்க. எந்த உருவத்தையும், எந்த சிலைகளும், எந்த புகைப்படங்களும் வணங்காதீங்க. ஆண்டவருக்கு பிடிக்காது. இயேசுவை உட்கார வைக்கிறேன் போய் சிலையை உட்கார வைக்காதீங்க. உட்கார வைக்காதீங்க. தவறு கீழே விழுந்தா ஒடிஞ்சு போடும். எங்க போடுவோம் அந்த சிலைய? கடவுளாயிடமா அது? ஹல்லேலூயா. என் இயேசு உங்களோடு பேசியிருக்கிறார் என்று நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். கடைசி உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கண்களை மூடுங்க.
மத்தேயு எழுதின புஸ்தகத்துல 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல, எங்க 2-3 பேர் கூட செபிப்பீர்களோ, என் நாமத்தை சொல்வீர்கள், அவர்கள் மத்தியில இருப்பேன் என்று வாக்கு கொடுத்த பரிசுத்தரே, இதை பார்த்து கொண்டிருக்கிறார்களே, இவர்களை கர்த்தர் இப்பொழுது தொடும்படியாக இயேசுவின் நாமத்தினால செபிக்கிற பிதாவே. இதை பார்த்து கொண்டிருக்கிறாங்களே, அவங்க மேல தேவ வல்லமை இப்பொழுது இறங்கும்படியாக செபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே. இவர்களுக்குள்ள காணப்படுகிற எல்லா போராட்டங்கள் உடைஞ்சு வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினால. எல்லா பலவீனங்கள் உடைஞ்சு வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினால. எல்லா பாடுகள் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. எல்லா பிரச்சனைகள் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. எல்லா கன்ஃபியூஸ்கள் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. எல்லா குழப்பங்கள் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. தெளிவு உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. அவர்கள் குடும்பத்தில் ஒரு சமாதானம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. அல்லேலூயா. இயேசு உங்களை தொட்டு இருக்கிறார். இயேசு உங்களை தொட்டு இருக்கிறார். ராபல சந்தரி கலபலந்த ரீமன சந்தே ரா ரா பர பர கர பரி பர பர சந்தே. இயேசு உங்களை ரபா கலஹந்த ரீமன சந்தே. இயேசு உங்களை தொட்டு இருக்கிறார். இயேசு உங்களை தொட்டு இருக்கிறார். என் தேவனே, இதை பார்த்து கொண்டிருக்கிற இவர்களை என் கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. என் பரிசுத்த ஆவியானவர் எப்படி என்னை தேர்ந்தெடுத்து என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறீர்களோ, அதே போல இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறார்களே, அவர்களோடு கர்த்தர் பேசும்படியாக ஜெபிக்கிறேன் பிதாவே. என் தேவன் அற்புதம் செய்யுங்க, அற்புதம் செய்யுங்க. இந்த வீடியோ பார்க்கிறவங்க என்னை மீட் பண்ணி சொல்லணும், உங்க வீடியோ பார்த்தேன், இயேசு என்னோடு பேசினார், அற்புதம் செஞ்சார் என்று சொல்லத்தக்கதா, சாட்சியா நிற்கத்தக்கதா என் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை இயேசுவே நாமம் மகிமைப்படட்டும் பிதாவே. எல்லா புகழும் கனமும் பேரு பெருமை இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம் இயேசுவே, உங்களை மற்றும் உயர்த்துகிறோம் பிதாவே. சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம், சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம், மற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம், மற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. ஆமென். God bless you. என் கூட இருக்கிற இயேசு கிறிஸ்து, நீ இயேசுவை விசுவாசிச்சா அவர் இனில இருந்து உங்க கூட இருக்க போகிறார். ஆமென். God bless you. Bye.